இது 2வது பில்லர். ஒண்ணு அஃபென்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் சொன்னோம். 2வது டிஃபென்ஸ், பெரிமீட்டர், நெட்வொர்க், எண்ட் பாயிண்ட் அண்ட் ஜீரோ ட்ரஸ்ட் சொன்னோம். 3வது இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். அது என்ன? சரியா, நான் டிஃபெண்ட் பண்ணிட்டேன், என்னுடைய கோட்டையெல்லாம் கட்டிட்டேன். எதுவுமே வந்து நான் வந்து ஃபுல்லி செக்யூர், யாருமே என்ன அட்டாக் பண்ண முடியாதுன்ற கிளைமை யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. ஒரு வெப் சர்வர் செட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ஏதாவது இது வல்னரபிள் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதை வந்து இந்த இதில் இந்த ஓஎஸ் டாப் 10 கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய அட்டாக்ஸில் டாப் 10 இந்த சிபில் இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், இந்த மாதிரியான எது டாப் 10 வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அதில் ஏதாவது இருக்கா, இல்லை இன்புட் வேலிடேஷன் ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வெப்ல இருக்கீங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீக்லி மீட்டப்பில் உங்களை வந்து சந்திக்கிறோம். திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. என்னென்னா சைபர் செக்யூரிட்டியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ ஒய் சைபர் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இன் திஸ் வேர்ல்ட் லைக் வேர் வார் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன், எல்லாமே போயிட்டு இருக்குது. எவ்ரி திங் இஸ் மூவ் இன் டு சைபர். ஸோ சைபரில் வி நீட் டு ஹாவ் அ செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ஏஐ பண்ணுறோம், டேட்டா இன்ஜினியரிங் பண்ணுறோம், டெவாப்ஸ் பண்ணுறோம், எல்லாம் என்ன வேணால் பண்ணலாம். But without security, there is nothing. So that is a very important gatekeeper of everything in IT, whether IT infrastructure இருந்து எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். So that is securing our cloud. நம்மளோட infrastructure is very very important. Companies are spending billions in this and literally because அது இல்லைன்னா there is nothing. Because உங்கள் like let's say you have a bank account, உங்களோட நெட்வொர்க், உங்களோட பேங்கோட நெட்வொர்க் வந்து இட்ஸ் நாட் செக்யூர்ட். தென் வாட் இஸ் அ பாயிண்ட்? நீங்கள் அந்த பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்களா? கிடையாது. அண்ட் உங்கள் ரெப்புடேஷன் பேரும், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் இன் ஸ்டேக். ஸோ தட்ஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு நம்ம செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இது கொடுக்கறதுக்கு யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அண்ணா. ஸோ ஹீ இஸ் வெரி ப்ராமினென்ட் அண்ட் முன்னாடி ஒரு வீக்லி மீட்டப்பில் கூட பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க பேசுறதை பற்றி நிறைய பேர் பீப்புள் ஆர் இன்ஸ்பயர்ட் அண்ட் தே வாண்டட் டு டாக் டு ஹிம் அஸ் அ மென்டர்ஷிப், எவ்ரி திங் வாஸ் ஹேப்பன். ஸோ தென் அவங்க வந்து ஓகே நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு செஷன் எடுக்கலான்ற பிளான். ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஹியர். அண்ட் இதை நம்ம வந்து we are going to plan it as a one month of free session also நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் following that. But yeah, let's hear from Srikanth Anna and then from there we'll go. So Srikanth Anna, over to you. எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஸோ நான் வந்து என்னுடைய கெரியர் பல வருஷங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தேன் இந்த மிட் 80s, பிலீவ் இட் ஆர் நாட். ஸோ லேட்லி Fortinetல ஐ எம் ஒர்க்கிங் அட் Fortinet. Fortinet இஸ் அ லீடர் இன் சைபர் செக்யூரிட்டி. நீங்கள் வந்து கார்ட்னர் மேஜிக் குவாட்ரண்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த கார்ட்னர்ன்ற கம்பெனி வந்து தே வில் சார்ட் அவுட் கம்பெனிஸ், யார் வந்து சேலஞ்சர், யார் லீடர் அப்படின்னு. 10 வருஷத்துக்கு மேலே Fortinet has been a leader in cyber security, இந்த ஃபயர்வால்ஸில். ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற போது வந்து யூ கெட் so much exposure to so many kinds of security problems, like Armugam was saying. And so அதில் வந்து ஐ பீன் தேர் ஃபார் 6 years. அதுக்கு முன்னால் சிஸ்கோவில் வேலை செஞ்சேன். And so I wanted to share some of my experiences through this training that's coming. But அதுக்கு முன்னால் வந்து குயிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செஷன். ஸோ நான் ஒரு 15-20 நிமிஷம் பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னாக்க மனசில் முடிஞ்சால் வச்சுக்கோங்க, முடிஞ்ச பேப்பரில் எழுதிங்க, இல்லை சேட்டில் போடுங்க, இல்லை அதுக்கப்புறம் Q&A செஷனில் we can address. So that the whole goal is to share what I know with what you ask. அப்படி தெரியலன்னாக்க I will take down that question and try and find the answer for you. சரியா? I hope that intro is enough. Let me get going. I'll keep tab of my time. So இந்த சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்தீங்கன்னாக்க நிறைய பிக் பில்லர்ஸ் ஆஃப் டொமைன்ஸ்னு சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு கடல் தான். அதனால அந்த டாப் டொமைன்னு பார்த்தீங்கன்னாக்க எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, அதனால சிலதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டதுன்னாக்க வந்து உங்களுடைய பொறுமையை நான் வந்து வேண்டிக்கிறேன். எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னன்னாக்க, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு செக்யூரிட்டி செட்டப் வச்சுருக்கேன், அதில் ஏதாவது ஓப்பனிங்ஸ், ஏதாவது வந்து ஒரு மலேசியஸ் பர்சனுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. அதில் 2-3 விதமான எத்திக்கல் ஹேக்கிங் இருக்குது.
அந்த கம்பெனிய என்கேஜ் பண்ணிட்டு, "நான் உனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என் கம்பெனி பேர் மட்டும் தான் உனக்கு தெரியும். நீ அதுல கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடி" அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு பங்கு. இன்னொரு பங்கு என்னன்னாக்க, அ கொஞ்சம் சொல்லுவேன். ஆனாக்க எல்லாம் சொல்ல மாட்டேன். நீ அத வச்சு நீ கண்டுபிடி. நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்க குடுக்க அவங்களும் வந்து ப்ரோப் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். சில பேர் வந்து இன்சைட் டெஸ்டிங்ன்னு பண்ணுவாங்க. அதாவது ஐடி கம்பெனிஸே அ இப்போ ஒரு வெப் சர்வர் செட் பண்ணியிருக்கீங்க. அத வந்து ஏதாவது அ இது வல்னரபிள் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அத வந்து இந்த இதுல இந்த ஓவாஸ்ப் டாப் 10ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய அட்டாக்ஸ்ல டாப் 10 இந்த SQL இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இந்த மாரியான எது டாப் 10 வல்னரபிலிட்டீஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அதுல ஏதாவது இருக்கா? இல்ல இன்புட் வேலிடேஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க வந்து வெப்ல இருக்கீங்க. ஃபார்ம் ஃபில் பண்றீங்க. அத வந்து இது வந்து ஒரு பெரிய ஸ்லாமர்ன்னு ஒரு அட்டாக் நடந்தது. பல வருஷங்களுக்கு முன்ன இந்த லேட் 90ஸ். அ அதுல என்ன ஆச்சுன்னாக்க, அந்த இன்புட்லயே வந்து ஒரு சீக்வல் கமாண்ட போட்டு விட்டாங்க. அது என்ன பண்ணுச்சு, அது இன்புட் வேலிடேஷன் இல்லாதனால, அத ஒரு கமாண்டா இன்டர்பிரட் பண்ணி, அது பாட்டுக்கு பின்னாடி பேக் எண்ட் டேட்டாபேஸ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஸோ அஸ் யூ நோ அ எல்லாமே வந்து இட்ஸ் ப்ராசஸ் பை கோட். ஸோ இஃப் யூ டோன்ட் டூ த இன்புட் வேலிடேஷன் ப்ராப்பர்லி, தென் இந்த மாரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் வெரி மலிஷியஸா நடக்கக்கூடும். ஸோ அது வந்து எத்திக்கல் ஹேக்கிங். எனக்கு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த மாரி ஒருத்தர வந்து என்கேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு. இத வந்து சொல்லாம பண்ணாக்க, இட் கேன் பி சீன் ஆஸ் அன்எத்திக்கல் ஹேக்கிங். அ அது வந்து நான் வந்து அ கத்துக்கிறதுக்காக நான் இத பண்றேன்னு சொல்லிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து பண்ணக்கூடாது. ஐடி டிபார்ட்மெண்ட்ல இல்லாம பண்ணக்கூடாது. அ எனக்கு அது வந்து போர்ட் ஸ்கேன்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. எந்தெந்த போர்ட்ஸ் அதாவது இந்த அந்த 1 மந்த் ட்ரெய்னிங்ல வந்து ஐ வில் டாக் அபௌட் புரோட்டோகால்னா என்ன, போர்ட்னா என்ன, ஸோ யூ மே ஹேவ் ஹர்ட் ஆஃப் எஸ்எஸ்எல், போர்ட் 443 ஆர் ஹெச்டிடிபி ஆன் போர்ட் 80. ஸோ இதெல்லாம் என்ன? டிசிபினா என்ன? யூடிபினா என்ன? இதெல்லாம் வந்து அந்த ப்ரீ ட்ரெய்னிங்ல வரப்போகுது. பட் இந்த மாரி வந்து ஒரு போர்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. 443 இருக்கா? 8443 இருக்கா? என்ன போர்ட் ஓப்பனா இருக்கு? அந்த சர்வர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது? பண்ணுதா? அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அ வி க வி கெட் டூ திஸ் அதாவது ஐ டாக் அபௌட் த கில் செயின். சரியா? ஸோ இது வந்து அஃபென்ஸ்ல. எத்திக்கல் ஹேக்கிங், அன்எத்திக்கல் ஹேக்கிங். அன்எத்திக்கல் ஹேக்கிங்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அது வந்து பிளாக் ஹேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அ அ இட்ஸ் ஆல் அபவுட் எத்திக்கல் ஹேக்கிங் இஸ் ஒன் டொமைன். அது வந்து எப்படி பண்றாங்கன்னு. 2வது டிஃபென்ஸ். ஸோ அது வந்து அ கள்ள கள்ளன சிமுலேட் பண்ற ஒரு வேலை. திருடன சிமுலேட் பண்ற வேலை. டிஃபென்ஸ்னாக்க நம்ம எப்படி புரொடெக்ட் பண்றது? அத ரெட் டீம், ப்ளூ டீம்னு சொல்லுவாங்க. ரெட் டீம்ன்றது அட்டாக்கிங் டீம். ப்ளூ டீம்ன்றது டிஃபென்ஸ் டீம். ஸோ இந்த டிஃபென்ஸ்ல வந்து என்ன பண்றது? ஸோ அதுதான் நம்மளுடைய வேலை. மெயினா இந்த கோர்ஸ்ல பார்க்க போறது டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ்ல என்ன ஆகும்? பெரிமீட்டர் இந்த ஃபயர்வால்ஸ் அதுல வந்து டிஃபென்ஸ் பண்ண ஃபயர்வால் போட்டு யூ கேன் டிஃபெண்ட் அகெயின்ஸ்ட் அட்டாக்ஸ். நெட்வொர்க்ல ஸோ ஃபயர்வால் இருக்கு, ஒர்க்லோட் வேற எங்கேயோ இருக்கு. ஃபயர்வால்லேருந்து நெட்வொர்க் வரைக்கும் நடுவுல வந்து நெட்வொர்க் இருக்கே. அந்த நெட்வொர்க்ல வந்து ஏதாவது வந்து உள்ள புகுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு போவாங்க. லேட்ரல் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத வந்து டிடெக்ட் பண்ண முடியுமா? அப்படின்றது. அப்புறம் எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட்லயே வந்து இப்ப வந்து ஆன்டி வைரஸ்ன்றதெல்லாம் மின்காலம். இப்போ வந்து இடிஆர், இப்போ அடுத்து எக்ஸ்டிஆர் வந்துச்சு. எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ அது என்ன செய்யும்னாக்க ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. விண்டோஸ் ஆர் மேக் ஓஎஸ் ஆர் சம்திங். அது வந்து அந்த பிஹேவியரை மாடல் பண்ணுவாங்க அவங்க. இந்த மேக் ஓஎஸ்ல இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் கால்ஸ் தான் லெஜிட்டிமேட். இல்ல இந்த ஃப்ரீக்வன்சில தான் லெஜிட்டிமேட். இத விட இத தாண்டி மத்த வேலையெல்லாம் பண்ணுச்சுன்னாக்கா, அத வந்து நான் பிளாக் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி ஒரு அ அ ஒரு மெக்கானிசம். அ ஸோ எக்ஸ்டிஆர்ல கார்ரிலேஷன்லாம் வேற பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அ ஒன் டைப் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ பெரிமீட்டர்ல டிஃபெண்ட் பண்ணலாம், நெட்வொர்க்ல டிஃபெண்ட் பண்ணலாம், எண்ட் பாயிண்ட்ல டிஃபெண்ட் பண்ணலாம். இப்ப 4வது இப்ப லேட்லி என்ன வந்திருக்குனாக்க ஜீரோ ட்ரஸ்ட். ஜீரோ ட்ரஸ்ட்னாக்க நான் யாரையுமே நம்ப மாட்டேன். எல்லாருமே வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும். நம்ம எல்லாமே பண்றது தான் ஆத்தென்டிகேட். ஸோ அ ஆர் யூ ஹூ யூ சே யூ ஆர்ன்னு கேட்பாங்க. அதாவது நான் யாருன்னு கிளைம் பண்றேன். நான் ஸ்ரீன்னு கிளைம் பண்ணாக்க, நீ ஸ்ரீ தானா? அப்படிங்கிறதுக்கு. அது வந்து என்ன என்னல யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒண்ணு இருக்கு. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்.
ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்கு. இல்ல பயோமெட்ரிக்ஸ். என்னுடைய ஐரிஸ் ஸ்கேன் பண்ணி, ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணி அதெல்லாம் இருக்கு. ஸோ இதர் வாட் ஐ நோ, வாட் ஐ ஹேவ் ஆர் வாட் ஐ ஆம். இதுல வந்து 2 ஃபேக்டரை யூஸ் பண்ணி ஆதென்டிகேட் பண்றது. ஸோ அது வந்து ஆரம்பம். அதுக்கப்புறம் கன்டினியூஸா வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னாக்கா வந்து இப்ப ஒன்ஸ் வேலிடேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏதாவது சைட்ல போறேன். சைட்ல போயிட்டு ஏதோ டவுன்லோட் பண்றேன். அந்த டவுன்லோடட் சாஃப்ட்வேர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நவ் ஐ எம் காம்ப்ரமைஸ்ட். ஹவு டு ஐ கான்ஸ்டன்ட்லி வேலிடேட் தட் ஐ எம் ஸ்டில் இன் அ செக்யூர் பாஸ்டர் அப்படிங்கிறதா ஜீரோ ட்ரஸ்டோடைய ஒரு கோல். அப்படி பாஸ்டர் சரியில்லைன்னு சொன்னால் அந்த பாஸ்டர் செக்குக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய வேஸ் ஆஃப் செக்கிங் த பாஸ்டர். அப்படி சரியில்லைன்னு சொன்னால் ஐ வில் பி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த நெட்வொர்க். ஸோ முன்னெல்லாம் வந்து ஒன்ஸ் ஆத்தன்டிகேட் பண்ணாக்க ஐ எம் த்ரூ. இந்த ஜீரோ ட்ரஸ்ட்ல என்னன்னாக்கா கண்டினியூஸ் வேலிடேஷன் ஆஃப் மை செக்யூரிட்டி பாஸ்டர். இது ரெண்டாவது பில்லர். ஒன்னு அஃபென்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் சொன்னோம். ரெண்டாவது டிஃபென்ஸ், பெரிமீட்டர், நெட்வொர்க் எண்ட் பாயிண்ட் அண்ட் ஜீரோ ட்ரஸ்ட் சொன்னோம். மூணாவது இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். அது என்ன? சரியா, நான் டிஃபெண்ட் பண்ணிட்டேன், என்னுடைய கோட்டையெல்லாம் கட்டிட்டேன், எதுவுமே வந்து நான் வந்து ஃபுல்லி செக்யூர், யாருமே என்ன அட்டாக் பண்ண முடியாதுன்ற கிளைமை யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ மிட்டிகேஷன், நாட் எலிமினேஷன். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இந்த அட்டாக்ஸும் வந்து சொபிஸ்டிகேட்டட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு புது விதத்தில் வந்து நான் ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த இது இருந்தது, ஓப்பன் எஸ்எஸ்எல் இருக்கு. அந்த ஓப்பன் எஸ்எஸ்எல் லைப்ரரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. வெப் சர்வர், அதாவது நீங்கள் வந்து இப்போ யூ மே பி ஏபிள் டு ரிலேட் டு இட். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறீங்கன்னாக்கா யூ வில் பில்ட் சம் லைப்ரரிஸ் வித் இட் விச் இஸ் அவைலபிள். அதை ஏன் திருப்பி ரீரைட் பண்ணோம்? ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ்ல ஏதாவது வல்னரபிலிட்டி கண்டுபிடிப்பானுங்க, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்ப்ளாய்டட், ரைட்? ஸோ அப்படி ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ள புகுந்துட்டாயா, என்ன செய்யறது, ரைட்? எப்படி டிடெக்ட் பண்ணுவோம்? டிடெக்ட் பண்ணா யாரெல்லாம் கூப்பிடுவோம்? இப்ப திடீர்னு வந்து இப்ப அலாம் அடிக்குது வீட்டுலன்னாக்கா என்ன செய்யறது? போலீஸை கூப்பிடுறதா, இல்ல பக்கத்து வீட்டு நெய்பரை கூப்பிடுறதா? அந்த ப்ராசஸ் இருக்கணுமே. ஸோ அது பேர் ட்ரையாஜ்னு பேரு. ஸோ அதெல்லாத்தையும் வந்து அப்பப்போ வந்து இந்த டேபிள் டாப் எக்ஸசைசஸும் பண்ணுவாங்க. சரி, இது வந்து அந்த அலாம், ஃபயர் அலார்ம்க்கெல்லாம் வந்து அப்பப்போ வந்து எமர்ஜென்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வேலை செய்யுதான்னு தெரியணுமே. மேபி மக்கள் வந்து போயிருக்கலாம், வந்திருக்கலாம். பீப்புள், ஸ்டாஃப் கம் அண்ட் கோ. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸை வந்து அப்பப்போ ரெனியூ பண்ணணும். ரெனியூ பண்ண பிறகு என்ன செய்வாங்க? ஸோ ஃபொரென்சிக்ஸ், எவிடன்ஸ் கலெக்ஷன். இப்போ யாரோ வந்து எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டான், டேட்டாவை திருடிட்டான், இல்லை என்கிரிப்ட் பண்ணிட்டு ரேன்சம் கேட்குறான்னாக்க அதை வந்து கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணணும்னாக்கா அதுக்கு எவிடன்ஸ் வேணுமே. இவன் தான் செஞ்சான், இவ தான் செஞ்சா அப்படின்றதுக்கு, இல்லை இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு. அதுக்கு ஃபொரென்சிக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் மெஷினை ரீபூட் பண்ணிட்டாக்க மெமரியில் இருக்கிற எல்லாம் போயிடும். ஸோ இந்த ஃபொரென்சிக்ஸ் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு தனி ஃபீல்டு. இது எத்திக்கல் ஹேக்கிங்லேயும் இது வரும், இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்லேயும் இது வரும். இது வந்த பிறகு ரூட் காசை கண்டுபிடிச்ச பிறகு எப்படி ரெமிடியேட் பண்ணி சிஸ்டத்தை ரெஸ்டோர் பண்றது. ஸோ இந்த 3 மெயின் ஃபீல்ட்ஸ் வந்து very important in cyber security. So that's the top domain. There's something called a kill chain. Kill chain இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் சொன்னேன் இல்லையா, எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க? முதல் ஸ்டெப் வந்து ரெக்கானசன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மிலிட்ரி டேர்ம் தான் ரெக்கானசன்ஸ்ன்றது. இப்போ வந்து யூஎஸ்ல வந்து யூஎஸ்ல இருந்து வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி, இந்த ஹாஸ்டைல் கண்ட்ரிஸ்லாம் அவன் ஏதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் பில்ட் பண்ணிருக்கான்னாக்கா அவன் என்ன வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணுமே. அது ரெக்கானசன்ஸ். நான் குயிக்கா வந்து போர்ட் ஸ்கேனை பத்தி சொன்னேன், அதெல்லாம் ரெக்கானசன்ஸ். இந்த ரெக்கானசன்ஸ்ல வந்து என்னெல்லாம் போர்ட் ஓப்பனா இருக்கு, சும்மா வந்து வேவு பார்க்கறது, என்னெல்லாம் போர்ட் ஓப்பனா இருக்கு, என்ன ப்ரோட்டோகால் ஓப்பனா இருக்கு, அப்படி வந்து ஓப்பனா இருந்ததுனாக்கா அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுது. சரி, நான் வந்து அப்பாச்சி வெப் சர்வர் யூஸ் பண்றேன், இல்லை என்ஜினெக்ஸ் வெப் சர்வர் யூஸ் பண்றேன். சிலதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ்னு வாங்க. அவன் பாட்டுக்கு ஏதாவது வந்து ஒரு ரேண்டம் பேக்கெட்டை போடுவா, and it will give an error saying this is an invalid input அப்படின்னு சொல்லிட்டு Apache version 5.1 போட்டுச்சுன்னு வைங்க. It's an information, unnecessary information that you have given away. You see how cyber security works. எல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன சொன்னா, திருடனும் போலீஸ்காரனும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ண, திருடன் திருடுவான், போலீஸ்காரன் திருட மாட்டான். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு திங்க். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லீக்கேஜை அவாய்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இருக்கு. அதை வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. அது டெய்லர் மேட் ஃபார் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ரெக்கானசன்ஸ்
ரெக்கானசன்ஸ் பண்ண பிறகு சரி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றான், இந்த வெர்ஷன் யூஸ் பண்றான் கண்டுபிடிச்ச பிறகு அதில் போய் வெல்னரபிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குன்னு போய் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் தானே, சிவிஇ வெல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்கும். சரி, இந்த வெல்னரபிலிட்டிலாம் இருக்கு, இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த சாஃப்ட்வேர் இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு ஒரு வெப்பனைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஒரு வெப்பனை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்றது, ரைட்? ஸோ அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் எழுதுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் எழுதி அது வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன வல்னரபிலிட்டியோ அதை வச்சு ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ள பூரணமே அது இந்த மாதிரி பூட்டு போட்டிருக்குன்னு தெரிஞ்சாச்சு, அந்த பூட்டுல இந்த பிரச்சனை இருக்குன்றதும் தெரிஞ்சாச்சு, அந்த பூட்டுக்கு ஒரு சாவியை கண்டுபிடிக்கணுமே அந்த வல்னரபிலிட்டி வச்சு. ஸோ அதுதான் வெப்பனைசேஷன். சரி, சாவி கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன வேலை? பூட்டை திறக்க வேண்டியதா, எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ பூட்டை திறந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வச்சு பூட்டை திறக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை போயிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட்ல இன்ஸ்டால் பண்ணணுமே. ஸோ நவ் யூ கேன் சி வை தட் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இது பெரிமீட்டர் செக்யூரிட்டியே பிரேக் பண்ணிட்டாங்க, இல்லைன்னாக்கா அது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வரும்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து அந்த வெப்பனை வந்து இன்ஸ்டால் பண்ண ஒரு எண்ட் பாயிண்ட்ல, அதனால தான் இதுக்கு பேர் டிஃபென்ஸ் இன் டெப்த்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வாசல்ல மட்டும் பூட்டு போட்டா போதாது, ஒவ்வொரு ரூமுக்கும் பூட்டு போடணும், அது ரூமுக்குள்ள இருக்கிற சாமான்களுக்கும் பூட்டு போடணும். எது வேணாலும் எவ்ரிதிங் கேன் பி புரோக்கன்ற ஒரு அசம்ஷன்ல, சரியா? ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சியா. ஸோ ஸ்ரீயோட கம்ப்யூட்டர்ல அந்த அட்டாக்கரோடைய சாஃப்ட்வேர் ஓடிட்டு இருக்கு. ஓடின பிறகு என்ன? ஸோ அது வந்து அட்டாக்கரோட ஏஜென்ட் தான் அங்கே ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா the attacker will start communicating with the software saying இதை பண்ணு அதை பண்ணு, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்னு வாங்க, இல்லை C2ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டி இந்த இன்டர்நெட் ஆர் ஈவன் இன்சைட், இப்போ இன்சைட் அட்டாக்ஸ் எல்லாமே பெரிய விஷயமா இருக்கு, starts to control what my machine is supposed to do. And அதை வந்து நிறைய விஷயங்கள் வந்து they will fly under the radar. அவங்களுக்கும் தெரியும் இப்படி எல்லாம் டிடெக்ஷன் மெக்கானிசம் வச்சிருப்பாங்க, எல்லாம் தெரியும் அவங்களுக்கும். அதனால அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மெதுவா ஸ்கேன் பண்ணி, அப்பப்போ ஸ்கேன் பண்ணா யார் கண்டுபிடிக்க போறா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வாங்க. இட் வில் ஸ்டார்ட் டு கண்ட்ரோல் தி ஏஜென்ட் ஆன் மை மெஷின். கடைசியா ஆக்ஷன். சரி, ஏன் சாஃப்ட்வேர் என்னுடைய மிஷின்ல பூதாச்சு, அடுத்தது சர்வர் என்ன இருக்கு? ஏன்னா இன்சைட்ல இருந்து வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் இருக்காது, வெளியில இருந்து பெரிமீட்டர் ஃபயர்வால் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்காது. ஸோ ஒரு சர்வரை வந்து ரீச் பண்ண பார்ப்பாங்க. அந்த சர்வர் இருக்கு, அதுல இன்ஸ்டால் பண்ண முடியுமா? ஸோ தே வில் கோ ஆன் இன்ஸ்டாலிங் தட் சாஃப்ட்வேர் as much as possible. பண்ண பிறகு டேட்டாவை என்கிரிப்ட் பண்றதா இருக்கட்டும், திருடுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இன்சைட் டு அவுட் சைட் கம்யூனிகேஷன் வில் ஆல்வேஸ் பி மச் ஈஸியர் கம்பேர்ட் டு அவுட் சைட் டு இன்சைட். அதனால தான் வந்து இந்த ஜீரோ ட்ரஸ்ட் இது எல்லாமே வந்தது, சரியா? ஸோ தட் இஸ் த கில் செயின். ஒரு கம்பெனியில் வந்துட்டு தே ஜஸ்ட் க்ளோஸ் த என்டையர் கம்பெனி. ஒரு கிட்டத்தட்ட 700 பேரை வந்து தே லாஸ்ட் த ஜாப் பிகாஸ் ஆஃப் அட்டாக். ஸோ ஜஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி எப்படி நடக்குதுன்னா அட்டாக்கு. ஸோ இன்சைட் நெட்ஒர்க் இப்போ நம்ம வந்துட்டு லைக் அஸ் அ டெவலப்பர் வி ஆல்வேஸ் கோ த்ரூ செக்யூரிட்டி ட்ரைனிங். இயர் ஆன் இயர் ஒரு செக்யூரிட்டி ட்ரைனிங், எப்படி கோடை செக்யூர் எழுதுறது புதுசு புதுசாக வரும். அண்ட் சொன்ன அந்த டாப் 10 லிஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சேம் திங் இஸ் கோயிங். எப்படி அது நடக்குதுன்னா, பிகாஸ் எனி ஒன் எண்ட் பாயிண்ட் லைக் என்ன சொன்ன மாதிரி எனி ஒன் பாயிண்ட் இஸ் இஃப் வெல்யூரபிள், அதுக்குள்ளே வந்தாச்சுன்னா நெட்ஒர்க்கில் வந்துடலாம். நெட்ஒர்க்கில் வந்துட்டு தே கேன் ஜஸ்ட் இன்சைட் நெட்ஒர்க் இஸ் வெரி ஈஸி. ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் ரியலி வேலிட் பாயிண்ட். இப்போ தான் எனக்கு தெரியுது வை தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. சூப்பர். ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிபடி ஆர் இது வரைக்கும் புரிஞ்சதா? யூர் ஏபிள் டு ஃபாலோ? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஜஸ்ட் ரைட்டிங் இட் இன் பெயிண்ட் ஆல்சோ. எனி டவுட்ஸ்? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆக்சுவலா இப்போ வந்து மெட்டா, கூகுள், பெரிய பெரிய ஏஐ இது எல்லாமே டேட்டாவை தான் யூஸ் பண்றாங்க, கரெக்டா? அந்த டேட்டாவே திருட்டு டேட்டா தானேன்னு ஒரு டவுட் இருக்குது. இப்போ இவனுக்கு எப்படி இவ்வளோ டேட்டா கிடைச்சது? அவன் வந்து கூகுள்ல இருந்து இப்போ என் கூகுளுக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன், ஃபேஸ்புக்கு எல்லாமே கொடுத்துட்டேன், என்னோட எல்லா அப்ளிகேஷனுக்கும் எல்லாமே கொடுத்துட்டேன். அப்போ உண்மையிலேயே டேட்டாலாம் நான் வந்து இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லல. ஒரு இண்டிவிஜுவலா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிறேன். அப்போ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்றது கரெக்ட். கம்பெனிக்குள்ள வர்றதுக்கு வந்து அவனோட நெட்வொர்க் இப்போ எல்லாமே கிளவுடுக்கு போறாங்க. கிளவுடே சேஃபா? அது வந்து கிளவுடுக்கு வந்து அதனாலதான் நிறைய பேர் வந்து கிளவுடுக்கே மூவ் ஆகிறதுக்கு நிறைய இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இது பத்தி நீங்க. யா,
ஸோ இப்ப Facebookல வந்து இது என்ன விஷயம்னாக்க, இது வந்து டபுள் எட்ஜ் சோர்டுன்ற மாரி தான். இப்ப நான் ஒரு கம்பெனி தமிழ்பூமி.com இருக்கு. இந்த தமிழ்பூமி.comனு ஒண்ணு இருக்குன்றத வந்து கூகுளுக்கு தெரியணும். இல்லாட்டினா வந்து நான் ஒரு சர்ச் போடுறேன். ட்ரெய்னிங் தமிழ்னாக்கா தமிழ் பூமின்னு வராது அது. ஸோ அது வந்து வெப் கிராலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அத. ஸோ இட் வில் கிரால் த வெப். இட்ஸ் லெஜிட்டிமேட். அண்ட் அதே மாரி திருடனும் இந்த கிரால் பண்ணுவான். தமிழ் பூமியில என்ன வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண. ஸோ எது லெஜிட்டிமேட் கிராலர், எது இல்லெஜிட்டிமேட் கிராலர்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜியே இருக்கு. அதுதான் அந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்லாம் அதெல்லாம் செய்யும். பெரிமீட்டர்ல போட்டு இந்த மாரியான இது வந்து லெஜிட்டிமேட் ஐபி அட்ரஸ், இல்ல இது வந்து அன்னோன் டொமைன், அ அங்கிருந்து வருது. ஸோ அதுக்கு வந்து டிஎன்எஸ் லுக்கப்ஸ்லாம் பண்ணி, ரிவர்ஸ் டிஎன்எஸ் லுக்கப்லாம் பண்ணி, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ பட் யுவர் பாயிண்ட் ஆஃப் இப்ப ஓப்பன் ஏஐ இருக்கு. அவங்கெல்லாம் வந்து இப்ப தமிழ் பூமிக்குள்ள இருக்கிற சர்வர்க்குள்ள டேட்டாவெல்லாம் வந்து அவங்க கிரால் பண்ண முடியாது. தே ஜஸ்ட் use the information available on the internet already, posted on the internet already, that you can access through Google. அதை எடுத்துட்டு தான் வந்து அவங்க வந்து எல்லாமே பண்றாங்க. அண்ட் there's trillions of data of bytes of information there. ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களே தவிர, கம்பெனிக்குள்ளெல்லாம் புகுந்து பண்றது அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க அவங்க. Does that answer your question? ஆமா, பார்ட்லி. இப்ப நம்ம நெறைய இது பார்த்தீங்கன்னாக்க, சின்ன சின்ன சைபர் செக்யூரிட்டி த்ரெட் நீங்க பெரிய லெவல்ல இது பண்றீங்க. நான் அந்த பிளாக் ஹேட் பீப்பிள பத்தி தான் பேசுறேன். நம்ம ரீசென்ட்டா நெறைய வயசானவங்களுக்கு வந்து அவங்க இது பண்ணி பேசுறது, பேங்கிங் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஓடிபி முந்திலாம் ஓடிபியே கேட்பான். அவன் பேசுறத வச்சே அவன் வந்து அவனோட ஸ்லாங்கே இதா இருக்கும். அவங்க என்னன்னா, அத வந்து ஒரு இதாவே இது பண்றாங்க. எனக்கு என்ன இருக்கும்னாக்க, இப்பல்லாம் நெறைய இந்த இதுவும் சைபர் செக்யூரிட்டில தானே வரும். இப்ப நாங்க வந்து உங்கள வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி, அவங்க இது பண்றதுன்னு சொல்லி, இப்ப எல்லா ஃபோன்லயும் அதான் வருது. ஆக்சுவலா கவர்மெண்ட்டே சொல்ற அளவுக்கு அது இதா இருக்குது. இவங்க வந்து ஒரு மோட் ஆஃப் ஆப்பரண்டி வந்து ஒரே இதா பண்றாங்களே, அவ்ளோ பிரில்லியன்ட்டா இருக்கிறவங்க ஏன் இது பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் அதே இது பண்றாங்க? ஆக்சுவலி தே ஆர் சேஞ்சிங். பட் ஒரு இது வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இது இருந்துட்டே இருக்குது இல்லையா? அவங்க ஆக்சுவலா இத விட பயங்கர ஃபாஸ்ட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னாக்க, ஐ புட்டிங் மை கொஸ்டின் கரெக்ட்லி. இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டியோட ரேஞ்ச் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ல இருந்து ஒரு கண்ட்ரி வரைக்கும் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது ஆக்சுவலி. நீங்க வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலரா இப்ப என்னோட இது பூராமே டிஜிட்டல் மணி. ஸோ என்னோட சர்டிஃபிகேட்ஸ் டிஜிட்டல். Right, என்னோட படிப்பு, என்னோட எல்லாமே டிஜிட்டல் ஆல்மோஸ்ட். right, right, வேலை டிஜிட்டல். ஸோ right. அப்போ வந்து இண்டிவிஜுவல்ல இருந்து இது இருக்கு. இப்ப நீங்க வந்து இதுல எந்த ரேஞ்ச் கவர் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யா ஸோ ஐ திங்க் நீங்க சொல்றது வந்து சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இந்த என்டையர் செயின்ல வீக்கஸ்ட் லிங்க் வந்து ஹியூமன் தான். ஸோ நம்ம வந்து எப்படி வளர்ந்துருக்கோம்னாக்க, இப்ப உங்க வாய்ஸ் கேக்குது. இது சுந்தர்ன்னு நான் ரெகக்னைஸ் பண்றேன். இப்போ உங்க வாய்ஸ வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு சிமுலேட் பண்றது ரொம்ப ஒண்ணும் பெரிய, கொஞ்சம் ரெக்கார்டிங் கிடைச்சா போதும். யூனோ ஸோ லெட் அஸ் சே யாரோ ஒரு வந்து சுந்தர் அப்படின்னு ஒரு பேரை போட்டுக்கிட்டு they play that recording or use that software. What will I do? I will believe that that is Sundar talking. And then முதல்ல ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நான் தான் சுந்தர். கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இது பண்ணி நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் வாட் எவர் however surveillance they do, reconnaissance they do, they will make me believe that that person is Sundar. அப்புறம் ஸ்லோவா வந்து they will ask for information, can you get me this, can you get me that, நாக்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணியாச்சு. So I start giving. So if that is what you're referring to, social engineering, then yes, that is a big problem. And I don't know if you all read books. There is a Kevin Mitnickனு ஒருத்தர் புக் எழுதினாரு. அவர் வந்து he was an attacker like this. He writes all the stories of how he deceived. அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு then he became changed himself to be a good guy, and now he advises companies on social engineering, the art of deception. அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தூக்கமே வராது உங்களுக்கு. ஸோ எப்படி வந்து ஏமாத்துறாங்க, எவ்வளோ குயிக்காக அடாப்ட் பண்ணாங்க, கண்டுபிடிக்கிற நிலைமை வரா மாதிரி இருக்கும்போது how they quickly adapted, எல்லாம் வந்து அவர் கதை எழுதுவார். ஸோ if that is what you're talking about, that is social engineering. That is not what we are going to talk about in that 20 week course. ஓகே. இண்டிவிஜுவல் லெவல்ல அத நீங்க இது பண்ண மாட்டீங்க. கம்பெனி லெவல்ல எந்தெந்த இதெல்லாம் இவங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது இது வந்து ஒரு பேசிக் இதுன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கம்பெனி எந்த லெவல்ல அதாவது நெட்வொர்க் ம். டெக்னாலஜி வழியா, நாட் பீப்புள் வழியா இல்ல, டெக்னாலஜி வழியா எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அண்ட் அதுக்கு என்ன விஷயம் தேவைப்படும், என்ன ஸ்கில் தேவைப்படும் அதை செய்யறதுக்கு, ரைட்? பிரைமரிலி நெட்வொர்க்கிங் அண்ட் நெட்வொர்க்கிங் இன் த கிளவுட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் ஃபார் இட். சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸே ஒரு பெரிய டாபிக். டெவலப்மெண்ட்ல ஹவு டு யூ டூ செக்யூரிட்டி, சிஐசிடியில் செக்யூரிட்டி, அது ஒரு டொமைன். அப்புறம் வந்து வெப் அப்ளிகேஷன் ரன் டைம்ல எப்படி செக்யூர் பண்றது, அது ஒரு டொமைன். வெப் அப்ளிகேஷன் எப்படி செக்யூர் பண்றது, அது ஒரு டொமைன். சொல்ற போது வந்து இதெல்லாம் வந்து இதுவே வந்து ஒரு 5 டே கோர்ஸா இருக்கும், 40 ஹவர் கோர்ஸ். இதெல்லாம் ஒன்னொன்னும் அதுக்கு ஒரு தனி ப்ராடக்ட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னாக்கா நம்ம வந்து 2 வருஷத்துக்கு வந்து கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கணும். பட் Fortinet வந்து என்ன பெனிஃபிட்னாக்க, Fortinetல we have all these products. Not all of them are popular, I will admit. The firewall is a very very popular product because முதல்ல கண்டுபிடிச்சதே அவங்க ஃபயர்வால் தான் கண்டுபிடிச்சாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால். ஸோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதை எப்படி செட் பண்ணுவோம், அது என்ன செய்யும், அதான் பெரிமீட்டர் டிஃபென்ஸ்ல தான் we will be focusing. Perimeter defense at a networking level through next gen firewall will be the focus of that free training. Thank you so much. Okay, yeah. So you led me to the third part that I was going to talk about today, fundamentals. ஸோ இதை செய்யணும்னா என்ன ஸ்கில் தேவைப்படும்? முதல்ல நெட்வொர்க்கிங் ஸ்கில். நெட்வொர்க்கிங் நான் பீப்புள் நெட்வொர்க்கிங் இல்லை, இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ நான் என்னுடைய முதல் ஜாபே வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தான், பாண்டிச்சேரியில் தான் ஆரம்பிச்சேன். ஸோ பாண்டிச்சேரி இஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் மீ. ஆர்லெக் டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ்னு ஒரு கம்பெனியில் தான் ஆரம்பித்தேன் நான். ஸோ நெட்வொர்க்கிங்கில் என்னையா நெட்வொர்க், ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஒரு அவுட்லெட்ல கனெக்ட் பண்ணுறது என்னையா பெரிய விஷயம் அப்படின்னாக்க, அந்த நெட் அவுட்லெட்டுக்கு பின்னால எங்க போகுது, அதை எப்படி மற்ற கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றான், அதை எப்படி இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்றான், எப்படி இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா மிஷின்ஸும் ஒண்ணுக்குள்ள பேசிக்குது, நான் இங்க இருக்கேன்றது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ், சரியா? ஸோ இந்த சிசிஎன்ஏ, சிசிஎன்பி, சிசிஐ, நான் வந்து 2000ல ஐ காட் மை சிசிஐ. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ பிகேம் எமிரிட்டஸ் because I wasn't doing that kind of work, and of course now I've changed Cisco to Fortinet, but the fundamentals still remain the same, right? Networking. இப்போ நெட்வொர்க்கிங் ஆன் ப்ரெமிஸ், அதாவது பிசிக்கலா ஒரு டேட்டா சென்டர் போயிட்டு ஒரு சுவிட்சை இன்ஸ்டால் பண்ணி அது கேபிளை கனெக்ட் பண்ணி வயரிங் கிளாஸ் செட்டில், அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த ரேக்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்சுக்கு போகிறோம், அப்புறம் கோர் சுவிட்சுக்கு போகும், கோர் சுவிட்ச் எல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, எல்லாம் பண்றது வித்தின் த கம்பெனி ஆன் ப்ரெமிஸ். தட்ஸ் ஹவ் இட் வாஸ் பிஃபோர் கிளவுட். எல்லாம் வந்து அங்கே டேட்டா சென்டரில் போய் இன்ஸ்டால் பண்ணணும், சர்வராக இருக்கட்டும், சுவிட்சாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இட் வில் டேக் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ். அப்புறம் கிளவுட் வந்தது, AWS, Azure, இதெல்லாம். அங்கே என்ன பண்ணாங்க, ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். நாங்க அப்படின்னா என்ன, AWS will take care of some things, we have to take care of some things. ஏன்னா அங்கே AWS டேட்டா சென்டருக்குள்ளலாம் யாருமே போக முடியாது. AWS எம்ப்ளாயீஸே ஒன்லி செலக்டட் பீப்புள் கேன் கோ தேர். மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஆட்டோமேட்டட் as well. பட் யாராவது அது பின்னாடி ஒரு சர்வர் இருக்க, யாராவது போய் அங்கே இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் வெரி ஹைலி கார்டட். அது டேட்டா சென்டர்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, ஃபிசிக்கல் அட்ரஸஸ், ரைட்? ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, they will take care of security of the cloud, we have to take care of security in the cloud. ஆஃப் இன்னும் தான் வித்தியாசம். ஆஃப் த கிளவுட்னா என்ன, அவங்க வந்து டேட்டா சென்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து இந்த OSI லேயர்ஸ்னு சொல்லுவாங்க, லேயர் 3 and below இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இந்த நெட்வொர்க் பண்ணி இப்போ AWS ரீஜன் வந்து US East 1 ஒன்று இருக்கும், இல்லை APAC ஒன்று இருக்கும். US East 1லேருந்து ஏபேக்ல ஒரு ஒர்க் லோட் போடுறோம், US East 1ல ஒன்று போடுறோம். அது ரெண்டும் எப்படி பேசிக்கும்னாக்கா அது AWSோட தலைவலி. அது they will take care not only connection but constantly monitoring for utilization, upgrading the bandwidth, எல்லாம் நடக்குது. ஆனால் நமக்கு தெரியாது. எனக்கு that's what you pay them for through for using of instances and network and all that. சரியா? So there is networking which was on premise. Networking in the cloud, there are some things that are the same, some things that are different, some things that don't exist on prem that exist in the cloud. ஏன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, சிலதெல்லாம் தெரியாது, ரைட்? இப்போ API ஒன்று பில்ட் பண்றீங்க, APIக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது.
இந்த இன்புட்டை கொடுத்தா இந்த அவுட்புட் வரும்ன்றத அந்த ஏபிஐல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. உள்ளுக்குள்ள டீடைல்ஸ் யூ டோன்ட் நோ. ஆர் இஃப் யூ ரோட் அன் ஏபிஐ, whoever consumes that API will not know. So that is called abstraction. So இந்த cloudல வந்து இந்த OSI லேயரை வந்து புரிஞ்சுக்கணும். பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட், செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு 7 லேயர் மாடல் போட்டு விட்டாங்க. எனக்கு அது வந்து அது எல்லாமே வந்து ஒரு மடல்டா இருந்துச்சுன்னாக்கா வந்து சாஃப்ட்வேர் ஐ மீன் யூ ஆல் பாசிபிளி நோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாடியூல்ஸ் இருக்கணும், ஒரு லேயர்ஸ் இருக்கணும், ஒரு ஏன்னா ஒரே டீம் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்படிங்கிற போது வந்து இந்த லேயர்ஸ் வந்து இட் கேவ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் பீப்புள் டு பில்ட் திஸ் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர். ஸோ அது கிளவுட்ல எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு. சரியா, நெட்வொர்க்கிங் புரிஞ்சுக்கிட்டேன், ரவுட்டிங் ப்ரோட்டோகால் புரிஞ்சுக்கிட்டேன், பிஜிபியா இருக்கட்டும், டிபிகலி இட் வில் பி பிஜிபி. இல்லை ஆன் பிரமையும் கிளவுடி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விபிஎன் சொல்யூஷன், அதையும் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டேன். இப்போ இதை செக்யூர் பண்ணோம். எப்படி வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, என்ன போகுது, பேக்கெட் போகுது, ஒரு பேக்கெட் போகுது. அந்த பேக்கெட்டை வந்து எப்படி வந்து இந்த ஃபயர்வால் மூலமா ரவுட் பண்ணி என்னுடைய என் பாயிண்ட் கொண்டு வருது. கிளவுட் என்ன பண்ணுச்சு, எல்லாம் டெமோக்ரட்டைஸ் பண்ணி விட்டுச்சு. ஸோ முன்னெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும்னாக்க யூ ஹேவ் டு கோ டு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆன் பிரேம்ல. அவன் சொன்னாதான், அவன் போட்டாதான் உண்டு, அதுக்கப்புறம் யூ வில் யூஸ் இட். இப்போ கிளவுட்ல எனிபடி கேன் கிரியேட் அன் அக்கௌண்ட், anybody can create a VPC or VNet, they can connect it to the internet, and now it's shadow IT ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது, பட் இவங்க பாட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பணத்துக்கு பணமும் செலவு, செக்யூரிட்டியும் ப்ராப்ளம் ஆயிடுது. how do I make sure that those things also go through the controls? Because அவன் போயிட்டு அட்டாக் வந்துச்சுன்னாக்கா யாரோட ப்ராப்ளம், கம்பெனியோட ப்ராப்ளம். ஸோ ஹவு டு யூ செக்யூர் ஆல் தீஸ் திங்ஸ் in AWS? My specialty is AWS, not Azure or Google or Oracle Cloud. So AWSல ஒரு ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து பேக்கெட் எல்லாம் எப்படி பண்ண போறோன்றதை I'm going to use it through FortiGate. FortiGate தான் I'm very familiar with as a firewall, which is a world leader in firewalls. So we are going to see that through FortiGate, and we are also planning to do some hands-on work. இது வந்து வார்த்தையாலே சொல்லிட்டு இருந்தாக்க கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டணும். So hands-on பண்ணி we will try and create a FortiGate. We will see the packets, சில கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி, ஓஹே இங்க பேக்கெட் இங்க வருது அப்படின்னா இது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை அலோவ் பண்றது, எதை டினை பண்றது, எப்படி அலோவ் பண்றது, டினை பண்றது, என்ன மாதிரி மெக்கானிசம்லாம் இருக்கு. ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் போட்ட போது எவ்வளவு அட்டாக்ஸ் வந்துட்டு இருக்கு, ஏன் வருது, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் we will discuss in that free training. So that's my pitch.